யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு 2024. இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒருத்தருக்கும் ஒரு ஆர்டர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் வீடியோ தான். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க மொத்தம் 200 கொஸ்டின் இதில் வந்துருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஸ்டின் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்குள்ள உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள. யூனிட் 8லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 39 கொஷின்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது ரிலேட்டடாக மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் எப்போதும் போல் 25 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பாலிட்டியில் 23 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் 23 கொஸ்டின் சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு நீங்கள் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லா கம்மில் கேட்டகரி யாராக இருந்தாலும் ஜென்ரல் லெவலில் ஒரு 140 ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்க. அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. 140 கொஷின் ப்ளஸ்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ளே வந்து பாருங்கள் இந்த ரோல். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்க போகிறது சயின்ஸும் யூனிட் 9க்கும். சரிங்களா? இப்போ சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின் கேட்டிருக்காங்க. யூனிட் 9ல் ஒரு 16 கொஷின் கேட்டிருக்காங்க. நான் சயின்ஸுக்கு வந்து எல்லோரும் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, அப்படிலாம் பாக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்துருப்பாங்க. லாஸ்ட்டாக படிங்க நான் சொல்லிருப்பேன். இந்த 20 கொஷின் உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் 200ல் 140 கொஷின் எடுத்தால் போதுனாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் 60 கொஷின் மிஸ் பண்ணலாம். ரைட்டு தானே? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த நீங்கள் அடிச்சிக்கலாம், ஈஸியாக உள்ளே வந்துருக்கலாம். வாங்க அடுத்தது பார்த்து. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரிலையும் 14 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேயும் 14 கொஸ்டின், ஐஎன்எம்லேயும் 14 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 12 கொஸ்டின். ஓகேங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக படிக்க சொன்னது அதாவது ஜாகிரஃபி படிங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் படிங்க, கடைசியாக நான் சொல்லிருப்பேன். ரைட்டுங்களா? நான் கொடுத்த ஆர்டர் முன்னாடி தான் வந்திருக்கு. என்ன பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் படிக்க சொல்லிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய இம்பாக்டாக வந்திருக்கும். ஐஎன்எம்லாம் முடிச்சுக்கிட்டுருங்க, ஏன்னா கண்டென்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பேன். ஹிஸ்ட்ரி கூட ஜாகிரஃபிக்கு முன்னாடி தான் படிக்கலாம். ரெண்டும் 14 ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டு போய்ட்டு எல்லோரும் உங்களை எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக பாருங்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? பை ஃப்ரம் மெடிக்கல் தி பெஸ்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் 9th ரேங்க் எடுத்து டெப்யூட்டி கலெக்டர் ஆகிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதுமாதிரி லாஸ்ட் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸில் 98.3% கொஷின்ஸ் நம்ம கோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒர்த்தாக இருக்கும். 9600819370 இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம். ஓகேவா? பை ஃப்ரம் மெடிக்கல் தி பெஸ்ட்.